ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நெக்ஸ்ட் எபிசோடில் நைட்டு ஃபுல்லாக தேடியும் குழந்தை எங்கேயும் கிடைக்கல. நம்ம விஜய் காவேரி ரொம்ப வருத்தத்தோடு தேடுறாங்க. தேடியும் கிடைக்காத சமயத்தில் ராகு வந்து வாண்டடாக காவேரிக்கு ஃபோன் பண்ண போகிறாரு. விஜய்கிட்ட ஃபோன் வருது, அட்டன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிற காவேரிக்கு ராகு அதிர்ச்சியாக வந்து, இது உன்னோட குழந்தை, நான் ஒரு குழந்தைய கடத்தி வச்சுக்கிறேன், இது உன்னோட குழந்தை, நீ சுமந்து பெற்ற குழந்தை, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, உனக்கு பழைய நினைவுகள் எதுவும் இல்லைன்னு சொல்ல போகிறாரு. ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் காவேரிக்கு சொன்னால் காவேரி உயிருக்கே ஆபத்து, காவேரி எல்லாத்தையும் மறந்துட்டான்னு சித்தப்பா ராகு ஜெயிலேருந்து வந்ததுமே சொல்லி வச்சிருக்கிறாரு. அதனால காவேரியை வந்து பழி வாங்கணும், அவளை இந்த உலகத்தை விட்டே அனுப்பணும்னு சொல்லிட்டு ராகு ஐடியா பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னதும் காவேரி சரி நான் அந்த குழந்தைய வந்து பார்க்குறேன், நீ எங்கே இருக்கிற நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். ஏன்னா பசுபதி ராகுவும் ஏற்கனவே தெரியும், அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் தான் நம்ம காவேரிக்கு தெரியும். இவங்க பண்ண வில்லதனெல்லாம் வந்து காவேரிக்கு ஞாபகத்தில் இல்லை. ஆனால் இவ அம்முவை பார்க்குறதுக்காக கண்டிப்பாக போனோம். இவ பின்னாடி நம்ம விஜயும் ஃபாலோ பண்ணி தான் போகிறாரு. அந்த இடத்துல போனதும் நம்ம ராகுவுக்கு சரியாக வச்சு வாங்க போகிறாங்க. நல்லா அடி கொடுக்கணும். ஏன்னா குழந்தையே கடத்தி தில்லாலங்கடி வேலை செய்கிற இந்த ராகு விடலாமா? விடக்கூடாது, கண்டிப்பாக நல்லா உதைக்கணும். அடுத்தது நம்ம காவேரியும் வந்து அவன் சொன்ன விஷயத்தெல்லாம் நம்ம விஜய்கிட்ட சொல்லாமல் என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க, என்ன நடந்தது இந்த 5 வருஷம் சொல்லிட்டு யோசிக்க போகிறா. யோசித்து அவங்க அம்மா கிட்ட கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவளே தான் கண்டுபிடிக்க போகிறா. கண்டிப்பாக குட்டி அம்மு தன்னோட குழந்தை, விஜய் தான் அவளோட ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறா. இதுக்கு இடையில் நம்ம விஜய் வந்து பிரின்ஸ்பால்கிட்டையும் கண்டிப்பாக சொல்ல தான் போகிறாரு, காவேரி என்னோட ஒய்ஃபு, அம்மு அவளோட குழந்தைன்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க அட்வான்ஸாக வந்து கண்டிக்க மாட்டாங்க இனிமேல் பட்டு. அடுத்தது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எபிசோடில் பார்க்கலாம். ஆனால் ராகுவை விடக்கூடாது, ராகுவுக்கு நல்லா வாங்கணும். அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு கொண்டு வந்தாங்கன்னா எபிசோடு நல்லாயிருக்கும். ஆனால் அப்படிலாம் கொண்டாடாமல் டீமும் வந்து என்னவோ இழுத்து அடிக்கிறாங்க. நம்ம காவேரி வந்து நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறா, என்னை விஜய்ன்ற பேரை கேட்டால் ஒரு மாதிரி இருக்குது, அந்த குழந்தைய பார்த்தா எனக்கு ரொம்ப அட்ராக்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அதெல்லாம் திசை திருப்பி நம்ம காவேரிக்கு விஜய் மேலே அதிக கோவத்தை வர போல கொண்டுன்னு வராங்க. இது நல்லா இல்லை. கண்டிப்பாக அவள் திங்க் பண்ணுற அளவுக்கு கொண்டுன்னு வந்து நல்ல ஒரு அன்பான லவ்வான கதையை கொண்டுன்னு போனால் நல்லா தான் இருக்கும். விகா ஃபேன்ஸுங்களும் சந்தோஷப்படுவாங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பை பை.